அரசியை எப்படியாவது குமார் ஏமாத்திடலாம், அது மூலிமா பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்திடலாம், அசிங்கப்படுத்தலான்னு கனவு கண்டுட்ருக்கான். அதை எப்படியாவது ராஜு தெரிஞ்சுக்கிட்டு அரசிக்கு குமார் யாருங்கிற உண்மையை உணர்த்தினாங்க அப்படின்னா குமாரை தேடி போய் அரசி செருப்பை கழட்டி அடித்து, உனக்கு பொண்ணுங்கன்னா என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா, உன் விருப்பத்துக்கு எங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு அப்படின்னு அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே அரசியும் குமாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்து பார்த்து பேசுகிறது, அங்கே பஸ் ஸ்டாப்பில் நின்று பேசுறது, கோவில் நின்று பேசுறது அப்படின்னு அவங்களுடைய காதில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2 பேரும் நம்பரை கொடுத்து 2 பேரும் ஃபோனில் அப்பப்போ சேட் பண்ணுறது அப்படின்னும் பண்ணுறாங்க. இங்கே நைட்டு எல்லாரும் தூணுனதுக்கு அப்புறம் அரசி குமாருக்கு சேட் பண்ணுறத இங்கே கோமதி கவனிச்சுறாங்க. என்ன இவ நைட்டு தூங்காமல் கூட ஃபோன் ஓட்டிகிட்ருக்கா? அரசி அரசி என்னடி பண்ணுற? இல்லைம்மா தூக்கம் வரல தான். தூக்கம் வரலையா? அந்த ஃபோனை வச்சு நீ கொடு, ஃபோனை வச்சுட்டு தூங்குறியா இல்லையா? இப்போ இல்லைம்மா படுத்துறம்மா அப்படின்னு அரசி ஃபோன் வச்சுட்டு படுத்துகிறாங்க. இதை அப்போதைக்கு நைட்டு ரெஸ்ட் ரூம் போக வெளியே வந்த சுகன்யா கவனிச்சிடுறாங்க. இங்கே கோமதி யோசிச்சுட்டே படுத்துருக்காங்க. அப்போது இங்கே சுகன்யாவுக்கு ஆஹா அரசியும் குமார் தான் பேசிட்டுருக்காங்க போல், அதை அத்தாச்சி பார்த்துடுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக அந்த பாண்டியன்ட்ட சொல்லும். சொன்னுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஒருவேளை இங்கே அரசியும் குமாரும் லவ் பண்ணுறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை தான். அதனால் நாம் போட திட்டம் எதுவும் நடக்காமல் போயிடும். அப்படி இருக்க விடக்கூடாது. அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணியாகணும் அப்படின்னு அடுத்த நாள் இங்கே சுகன்யா குமாருக்கு கால் பண்ணுறாங்க. குமாரும் ஃபோன் எடுத்து ஹலோ சொல்லுங்கள். குமார் நான் தான் சுகன்யா சித்தி பேசுகிறேன்டா. சொல்லுங்கள் சித்தி. என்ன சித்தி? ஒன்றும் இல்லை குமார், நீ இப்போ எங்கே இருக்க? சித்தி நான் இது மாதிரி நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் சித்தி. அங்கே அப்படியா? அது இந்த முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கிறாமே அந்த இடம் தானே? ஆமாம் சித்தி அங்கே தான் இருக்கேன். சரி சரி அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஏன் சித்தி என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் குமார் வந்துட்ட. நீ அங்கேயே நான் வரேன். சரி சித்தி நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க. இங்கே சூன்யாவும் உடனே காலையிலேயே பரபரப்பாக கிளம்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. உடனே கோமதி எங்கேம்மா சூன்யா, எங்கே கிளம்பிட்ட அவசரமா? இல்லை தாச்சி மனசு ஒரு மாதிரி சரியில்லை, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. என்ன மனசு சரியில்லையா? ஏம்மா என்னாச்சு மனசுக்கு? இல்லை தாச்சி அம்மா அப்பெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்ல, சரிதான் கோயிலுக்கு போகலான்னு தோணுச்சு அதான். சரிம்மா நீ எந்த ஊருக்கு புதுசு, அப்படி இருக்கும்போது எந்த கோயில் உனக்கு தெரியும்? தனியாக போக போகிற? இரு ராஜியோ இல்லை மீனாவையோ கூட அழைச்சிட்டு போ. ஐயோ அத்தாச்சி அவங்கெல்லாம் பாவம் வேலைக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு லேட்டாகும் அத்தாச்சி. நான் போயிட்டு வந்துடுறேன். பொழுதோடு போயிட்டு வந்துட்டா அப்புறம் நைட்டு சமைக்கணும்ல, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தாச்சி. இல்லைம்மா தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு என்னமோ சரியில்லை, அவருக்கு தெரிஞ்சால் திட்டுவார். இருமா அந்த தம்பி வந்துட்டான், இரு பழனி அனுப்பிச்சுட்றேன், அவன் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்ல இங்கே பழனியும் வராரு. அக்கா மாமா வாங்கிட்டு ஏதோ பில்லு கொடுத்தாராமே அதை கொடுக்கா வாங்கிட்டு சொன்னார். டேய் அது இருக்கட்டும், நீ சூனியா ஏதோ கோயிலுக்கு போகலாம், நீ அவள் கூட போயிட்டு வா பழனி. என்னக்கா இப்படி சொல்கிற? மச்சான் வரங்க வெயிட் பண்ணிருப்பாருக்கா, அதை நான் வேறு யார்கிட்ட கொடுத்துட்றேன், நீ போயிட்டு வாடா. இல்லைக்கா மச்சான் ஏதோ முக்கியமான விஷயமா 2 பேரும் போகணும்னு சொல்லியிருக்காருக்கா, நான் மட்டும் இப்போ போகலன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக செட் ஆகாது. மச்சான் பற்றி தெரியாதா? தேவையில்ல பிரச்சனை தான்க்கா. சூன்யா நீ எந்த கோயிலுக்கு போகிற? பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போகிறேங்க. முருகன் கோயில் தானே, அதுக்கு என்ன இப்போது சாயந்தரமாக நான் வந்ததுக்கப்புறம் போயிட்டா போகுது. இல்லை நான் இப்போயே போயிட்டு வந்துடுறேன். அக்கா விடுக்கா அவள் போயிட்டு வந்துடுவா, நீ ஏன் இது பண்ணுற? அந்த பில்லை போய் எடுத்துருவா போ நீனு அப்படின்னு சொல்ல அதானே நீங்களாச்சும் வந்துட்டானோ, உங்களுக்கு உங்கள் மச்சான் கடை தான் முக்கியம், அந்த கடையில் நீங்கள் எடுபடி வேலை பார்க்க தான் லாய்க்கு, மற்றபடி ஒன்றும் லாய்க்கு இல்லை அப்படின்னு இங்கே கோமதிக்கு தெரியாமல் அப்படியே பழனியை மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு சுகன்யா ரொம்ப வேகமாக போகிறாங்க. உள்ளே போய் பில் எடுத்து வந்த கோமதி, டேய் பழனி எங்கடா அவனால் கோயிலுக்கே போய் பார்க்கா. அக்கா நீ அவளை பார்த்தாலும் பயப்படவே தேவையில்ல, அவளாம் விட்டா ஊரையே விற்றுட்டு வருவா, நீ விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு பழனிங்க இருந்து போயிடுறாங்க. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அந்த பொண்ணை, இன்னும் விளையாட்டு புத்தியாகவே இருக்கா என் தம்பி அப்படின்னு கோமதி நினச்சிக்கிட்டாங்க. சுகன்யா இங்கே போயிட்டு முருகன் கோயிலுக்கு வெளியே நின்று குமாரை பார்க்குறாங்க. டேய் குமார் இங்கே வா, அங்கே உள்ளே தெரிஞ்சு நிற்கிறாங்க. என்ன சித்தி சொல்லுங்கள். குமார் நீ நேற்று நைட்டு அரசிக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தியா? ஃபோன்லையா சித்தி? ஆமாம் சித்தி. ஏன் சித்தி அப்படின்னு கேட்க, இல்லைடா நீ ஃபோனில் பேசுகிறத உங்கள் அத்தை இருக்காங்கல்ல கோமதி அவங்க பார்த்துட்டாங்க. என்ன சித்தி சொல்கிறீங்க? ஆமாம் நான் கவனித்தேன், அதனால் அரசியை கூப்பிட்டு கண்டிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இரு, நீ மட்டும் அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணி வீட்டுக்கு தெரிஞ்சு போனதுன்னா அப்புறம் அரசியை கண்டிக்க ஆரம்பிச்சிடுவாங்க,
அப்புறம் உங்கள் மேட்ரு இப்பயே தெரிஞ்சுன்னா உங்களை ஈஸியாக பிரிச்சுடுவாங்கடா அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இங்கே ராஜி அந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்காங்க. வரும்போது இங்கே குமாரையும் சோனியாவும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்ன இது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு இங்கே ராஜி வந்து நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் இங்கே சோனியா, இங்கே பாரு குமார், உங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காரு. அந்த அரசியை வச்சு தான் நீங்கள் மிகப்பெரிய உள்ள காய் நகர்த்தணும். அப்படி இருக்கும்போது நீ முடிஞ்ச வரைக்கும் சூதானமாக நடந்துக்க. நீ எவ்வளோ சீக்கிரம் அரசியை உன் பக்கம் முழுமையாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து அவளை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. அதை விட்டுட்டு சும்மா லவ் பண்ணுறேன் அங்கே வா இங்கே வான்னு அழைச்சிட்டு சுற்றலாம் நினைக்காத. அப்போலாம் சுற்றினா நீ மாட்டிப்ப. நீ மட்டும் மாட்டிக்கிட்ட அந்த பாண்டியை சும்மா இருக்க மாட்டார், உன்னை வச்சு செஞ்சிருவானுங்க. அதனால் உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணணும், பண்ணி அவளுக்கு கொடுமைப்படுத்தணும். அது மூலிமா தான் அந்த பாண்டியனை உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் காலில் விழ வைக்க முடியும். புரியுதா? சரி சித்தி, சரிடா, அதை சொல்ல தான் நேரில் வர சொன்னேன். சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவும் கிளம்பிடுறாங்க. நம்ம குமாரும் கிளம்பிடுறான். இதை கேட்ட ராஜி செம்ம அதிர்ச்சி வராங்க. அப்போது இந்த குமார் அரசியை லவ் பண்ணுறான். அரசியை லவ் பண்ணுறாளா, இதுக்கு இவங்க மாமாவில் பார்க்குறாங்களா, இருக்கட்டும் அப்படின்னு இங்கே ராஜி கதிர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதை கேட்ட கதிர் ரொம்ப கொந்தளிக்கிறான். இருக்கதிரு, நாம் முதல்ல அரசிகிட்ட பேசலாம் அப்படின்னு இங்கே அடுத்த நாள் காலையில் அரசியை கூப்பிட்டு கதிரும் ராஜும் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட அரசி, இல்லை அண்ணி அப்படிலாம் இருக்காது, அவர் ரொம்ப நல்லவர், அவர் என்னை மனசார விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜி, தெரியும் அரசி, காதலிக்கும் போது இப்படி தான், நாம் அவங்கள பற்றி எது சொன்னாலும் அப்போல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ப தோணும். அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை தான் நம்மளை ஏமாத்துது, இங்கே பாரு அப்படின்னு இங்கே ராஜி சுகன்யாவும் குமாரும் பேசுனதை வீடியோ எடுத்திருக்காங்க. இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே அரசுக்கே புரியுது. அப்போது இந்த குமார் எவ்வளோ மோசமானவன், அவன் நம்மளை ஏமாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்கானா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டதும் இங்கே அரசி, அண்ணே இப்போ நான் தெளிவாயிட்டானே, நான் இன்னும் அவனை முழுமையாக நம்பலை தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தானே, வாங்கின போவோம் அப்படின்னு சொல்ல கதிர் ஒன்று, என்ன அரசி எங்கே போகிறோம்? இல்லைண்ணே, அவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்ல, அவனை சும்மா விடக்கூடாதுண்ணே, சும்மா விட்டோம்னா என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான் அவன், வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே அரசி கதிராஜ் 3 பேரும் போகிறாங்க. இங்கே அரசி கொல்லை பக்கம் போயிட்டு குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. குமார் உடனே, சொல்லு அரசி. இல்லை குமார், உங்களை உடனே பார்க்கணும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? அப்படியா, எங்கே வர? எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? சரி வரேன் அரசி, வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குமார் வரான். வந்தவொடனே அரசி போயிட்டு, ஏன் குமார், நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்க தானே? என்ன அரசி இப்படி கேட்டுட்டு, உனக்காக என் உயிரே கொடுப்பேன். அப்படியா? இங்கே அரசி காலை போட்டு செருப்படுத்து பலான்னு வைக்கிறாங்க. ஏண்டா உயிரை கொடுப்பியா? இது என்னடா இது அப்படின்னு வீடியோ போட்டு காட்டுறாங்க. ஏண்டா எங்கள் அப்பா பழி வாங்கிறதுக்காக நீ என்னைய காதலிக்கிற மாதிரி நடித்து எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்த போறியா? நாயை, உன்னை உயிரோடு வரணும்னு நினச்சி பெருமைப்பட்டுக்கோ. இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணுன்னு இந்த பக்கம் வந்த, உனக்கு அவ்வளோதான், இங்கே அடி நாளைக்கு 4 பேர் முன்னாடி அடிச்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு அரசி சொல்ல, இங்கே குமார் உடனே அரசு எதிர்த்து வரான். உடனே ராஜும் கதிர் வந்துடுறாங்க. ராஜு 2 போடுறாங்க, கதிர் 2 போடுறான். இங்கே பாடுறா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி என் தங்கச்சி ஃப்ரெண்டு இப்படிலாம் சுற்றிட்டு வந்த வீட்டில் சொல்லி உன்னை இங்கேயே கண்டதனமாக வெட்டி புதைச்சிருவோம், போடா ஓடி போய் அப்படின்னு இங்கே குமாரை அடித்து துரத்துட்டு இங்கே வராங்க. குமார் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறான். இதை சுகன்யா பார்த்துட்றாங்க. ஐயோ அடுத்தது நம்மள்ட்ட வருவாங்களோ அப்படின்னு சுகன்யா பயந்து போய் நிற்கிறாங்க.